இன்னும் ஒரு சகோதரி கம்பலையில இருந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, எனது உம்மா தாயார் மரணத்திற்கு முன் கஃன் புடவை வாங்கி தயார் செய்து வைத்து வைக்க விரும்புகிறார், அதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா என்று கேட்கிறாங்க. அதாவது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, அந்த சகோதரியுடைய தாயார் தான் மரணிப்பதற்கு முன்பதாகவே தனக்காக பிரத்யேகமாக கஃன் துணியை தயாரித்து வைக்க நினைக்கிறார்கள். அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா, மார்க்கம் அப்படி அதை அங்கீகரிக்கிறதா, மார்க்கத்தில் அது தடுக்கப்பட்டிருக்குதா என்ற சந்தேகத்தை தான் கேட்கிறாங்க. இது மார்க்கத்துல தடுக்கப்பட்ட ஒரு காரியமே இல்லை. தாராளமாக ஒருவர் தனக்காக பிரத்யேகமாக ஒரு கஃன் துணியை தான் மரணிப்பதற்கு முன்பதாக ஏற்படுத்தி கொள்வதற்கு மார்க்கத்துல முழுமையான அனுமதி இருக்கிறது. நேரடியாக இது சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி சஹீஹுல் புகாரில 2093வது செய்தியாக சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வர்றாங்க. வந்து சொல்றாங்க, யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி நஸத்து ஆதிஹி பியதி, என்னுடைய கரத்தாலே இந்த ஆடையை நான் நெய்த்திருக்கிறேன். அக்ஸூகஹா, இதை உங்களுக்காக நான் நெய்த்திருக்கிறேன், நீங்கள் அதை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்காகவே நான் அதை நெய்த்து வந்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ்விடம் ஒரு ஆடையை கொடுக்கிறார்கள். நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பெற்றுக் கொண்டார்கள். முஹ்தாஜன் இலைஹா, அதன் மீது ஆர்வம் உள்ளவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பெற்றுக் கொண்டார்கள். ஃபஹரஜ இலைனா வ இன்னஹா இஸாருஹு, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்தவர்களாக நம் முன்னாடி அதை ஒரு வேட்டியாக அணிந்து கொண்டவர்களாக நம் முன்னாடி வந்தார்கள். ஃபகால ரஜுலும் மினல் கௌமி, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அவையில் இருந்த ஒரு மனிதர் சொன்னார், யா ரசூல் அல்லாஹ், இதை எனக்கு அணிவிக்க தாருங்கள் என்று அவர் கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால நஅம், ஆம் தருகிறேன் என்று சொல்லி ஃபஜலஸன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஜ்லிஸி சும்ம ரஜஅ, கொஞ்ச நேரம் ரசூலுல்லாஹ் சபையில உட்கார்ந்து இருந்துட்டு பிறகு திரும்பி சென்றார்கள். ஃபதவாஹா, பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மடித்து சும்ம அர்ஸல பிஹா இலைஹி, அதை அவருக்கு அனுப்பி வைத்தார்கள். ஃபகால லஹுல் கௌம், மக்கள் அவருக்கு சொன்னாங்க, மா அஹ்சன்த, நீங்க செஞ்சது நல்லா இல்ல. சால்தஹா ஐயா, நீங்க உங்களுக்காக அதை கேட்டீங்க. லகத் அலிம்த அன்னஹு லா யருது சாயிலன், ரசூலுல்லாஹ் எதை கேட்டாலும் திருப்பி அனுப்ப மாட்டார்கள், கேட்டவருக்கு எதையும் கொடுக்காமல் கைகளை திருப்பி அனுப்ப மாட்டார்கள் என்று உங்களுக்கு நல்லா தெரியும் என்று சொன்ன உடனே ஃபகாலர் ரஜுலு, அந்த மனிதர் சொன்னார், வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, மா சஅல்துஹு, நான் இதை கேட்டேன் எதற்கு தெரியுமா, இல்லா லிதகூன கஃபனி யௌம அமூது, நான் மரணிக்கும் போது இதை எனக்கு கஃன் துணியாக ஆக்கிக் கொள்வதற்காகத்தான் நான் கேட்டேன், வேற எதுக்காகவும் நான் கேட்கல. கால சஹல், சஹல் என்றவர் சொல்கிறார், ஃபகானத் கஃபனுஹு, அதுதான் அவருக்கு கஃனாகவும் ஆனது என்று இந்த செய்தியிலே அறிவிக்கிறார்கள். அப்போ ஒருவர் தான் மரணிப்பதற்கு முன்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே தனக்காக ஒரு கஃன் துணியை தயாரித்து வைத்துக் கொள்கிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் வேட்டியாக அணிந்து வந்த அந்த ஆடையையே பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இது ரசூலுல்லாஹ் உயிருடன் வாழும் காலத்திலே ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. தனக்காக தான் மரணிப்பதற்கு முன்பதாக ஒருவர் கஃன் துணியை ஒதுக்கிக் கொள்வது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது வஹீ மூலம் அறிவிக்கப்பட்டு அது கண்டிக்கப்பட்டிருக்கும். அப்படி கண்டிக்கப்படல் என்றதுல இருந்து என்ன விளங்குது, ஒருவர் தனக்காக கஃன் ஆடையை தயாரித்து வைக்கலாம். தனக்கென்று சொல்லி சில பேர் என்ன பண்ணுவாங்கடா, உம்ரா சென்றால் அந்த எஹ்ராம் ஆடையை தனக்கு கஃன் ஆடையாக அணிவியுங்கள் என்றெல்லாம் சொல்லி வைப்பாங்க. ஒருத்தர் விரும்பினா அதை செய்யலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சக்கராத்துடைய நிலையில் இருக்கும் போது தனக்காக கஃன் ஆடையாக புதிய ஆடைகளை பயன்படுத்த வேண்டாம், பழைய துணிகளை பயன்படுத்துங்க, ஏனென்றா அது மண்ணோட மண்ணாக போக போறது, இதுக்காக எல்லாம் புதிய ஆடைகளை பயன்படுத்துறது வேஸ்ட் ஆகும், அது வீணான காரியம் என்றெல்லாம் சொன்னதாக நாங்க செய்திகளை பார்க்கிறோம். இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்வு. ஆனா இந்த செய்தியோட அதுவும் ஒத்து போகுதா இல்லையா? அப்ப தனக்காக ஒருவர் ஒரு புதிய ஆடையோ அல்லது பழைய ஆடையோ பயன்படுத்திய ஆடையோ பிரத்யேகமாக ஒரு கஃன் துணியாக முன்கூட்டியே ஒதுக்கி வைப்பதற்கு மார்க்கத்துல எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் நேரடியாக விளங்கிக் கொள்கிறோம். எனவே அந்த சகோதரியின் தாய்க்காக அந்த தாயே ஒரு கஃன் துணியை பிரத்யேகமாக வைத்துக் கொண்டால், முன்கூட்டியே ஏற்பாடு செய்து கொண்டால், அது மார்க்க ரீதியாக எந்த தவறும் இல்லை என்பதை நமக்கு தெளிவாக விளங்குகிறது. அதை தாராளமாக அவர்கள் செய்து கொள்ளலாம் என்பதுதான் அந்த சகோதரியின் கேள்விக்கு நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம்.